ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேடியோகிராஃபி டெஸ்டிங் ஃபிலிம் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ அப்படி எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்மால் பேசிக் என்ன பார்க்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதாவது நம்ம இப்போ 20 இன்ச் பைப் லைனில் ஆர்டி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த 20 இன்ச் பைப் லைனில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது இது பேசிக் எல்லாமே இதில் பார்க்கணும். இதில் வந்து சாம்பிளாக உங்களுக்கு காமிக்கும். இந்த சாம்பிளாக ஷோ பண்ணியிருக்கிறது வந்து 20 இன்ச் பைப் லைனில் ஒரு செக்மெண்ட் ஃபிலிம். இது வந்து பைப் லைன் 20 இன்ச் ஃபிலிம், 20 இன்ச் பைப்பு, திக்னஸ் 15.09. இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா டெக்னீஷியன் ஆர்டி எடுத்து முடிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணி ஃபிலிமை அவங்க ரிவ்யூ பண்ணி ரேப்பரில் வச்சுருப்பாங்க. அந்த ரேப்பரில் இந்த ஃபிலிமில் இருக்க எல்லாமே அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது பைப் சைஸு, திக்னஸ்ஸு, லைன் நம்பர், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், கேபி நம்பர் ஆர் கிலோமீட்டர் நம்பர், எனி நம்பர், அண்ட் வெல்டர் நம்பர், அண்ட் ஜாயின் நம்பர் அண்ட் டேட். இதெல்லாம் முக்கியமாக இருக்கும். அதில் அந்த ரேப்பரில் உள்ள நம்பரும் இந்த ஃபிலிமில் உள்ள நம்பரும் சேமாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐக்யூன்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணால் தான் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது ஃபிலிமு அப்படின்றது தெரியும். அது ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 5ல் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை செக் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிறணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பைப் சைஸு, திக்னஸ்ஸு, லைன் நம்பர், பைப் லைனாக இருந்தால் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேபி நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன கேபின்றது. வெல்டர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் நம்பர், கேபி நம்பர், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை பார்க்கணும். அடுத்து டேட், இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் அதை பார்த்ததுக்கப்புறம் ஐக்யூ செக் பண்ணணும். ஐக்யூயில் 1A 1B 1C அப்படின்றது இருக்குது. அது திக்னஸ் வைஸ் மாறும். அது வந்து செக்ஷன் 5ல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் லைன் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில், அது வந்து ரூட்டு. இந்த ஒயிட் கலரில் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் சென்டர் லைனில் போயிட்டுருக்கும், அது ரூட்டு. மேலே இருக்கிறது 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே ஃபில்லப் அண்ட் கேப்பிங். இதை கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது கீழே இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, 125, 130, 135 அப்படின்னு, இது சென்டிமீட்டர். பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பைப்போட ஓடி டயாமீட்டர் சைஸ் எப்படியோ அந்தளவுக்கு ஃபிலிம் வேரியபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பைப் லைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3 செக்மெண்ட் வரும். 10 இன்ச்சுக்கு 3 செக்மெண்ட் வரும். 3 செக்மெண்ட்னா 3 ஃபிலிம்ஸ் வரும். இப்போ 20 இன்ச்சுன்றனால இதில் 3 செக்மெண்ட் இருக்குது. இது வந்து இந்த ஃபிலிமோட லென்த்து படி மாறும். அதாவது ஒவ்வொரு கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் ஒவ்வொரு ஃபிலிம் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அந்த ஸ்பெசிஃபிகேஷனை படித்து அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ரொசீஜரில் இருக்கும், ஆர்டி ப்ரொசீஜரில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபிலிம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.